கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். நான் என் ஜீவனை அடையும்படி மறுபடியும் என் ஜீவனை எடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார். அது மறுபடியும் கொடுக்கிறதுக்கும் அதிகாரம் இயேசுக்கு இருக்கிறது. ஜீவனை எடுக்கிறதுக்கும் அதிகாரம், ஜீவனை கொடுக்கிறதுக்கும் அதிகாரம். அதுக்கு உதாரணமாக அவர் தன் ஜீவனை கொடுத்து மறுபடியும் அந்த ஜீவனை எடுக்கிறார். பாருங்க, 3 நாள் இந்த உலகத்தில் அவர் முதலாக கல்வாரியில் சிலுவையில் அவர் ஜீவனை விடுகிறார். 3 நாள் மரித்த ஆவிகளுக்கு சுவிசேஷம் சொல்கிறார். 3ஆம் நாள் மறுபடியும் அந்த ஜீவனை அடைகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, அப்போ அந்த ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது. மரித்து போன ஒரு 12 வருஷ அருமையான ஒரு மகளை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஜீவன் போயிட்டு, ஆனால் அந்த ஜீவனை கொடுக்கிறார். மரித்த லாசருக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் தான் அந்த ஜீவனை என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் கொடுக்கிறார். முதல்ல கொடுத்தார், அவன் மரிக்கிறான், மறுபடியும் கொடுக்கிறார். அதே போல் நாயின் ஊராகிய ஒரு தாயினுடைய மகள், அவன் வாலிபனாக இருந்தபடினான், அவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்க, இன்னைக்கு அநேருக்கு அந்த மறுபடியும் ஜீவனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. டாக்டருக்கு அதிகாரம் இல்லை. எம்டி எம்பிபிஎஸ் எந்த வைத்தியனாக யாராக இருக்கலாம், எந்த அரசராக இருக்கலாம், எந்த ராஜாவாக இருக்கலாம், மந்திரி ஆதியாக இருக்கலாம். ஜீவனை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அதிகாரம் அது இயேசுவின் கையில் மட்டும்தான். இது யாருக்கும், அநேக விஞ்ஞானிகளுக்கு தெரியும், வேறு யாருக்கும் அநேகங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சது தெரியாமல் இருப்பாங்க சில அதிகாரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் ஜீவனை மீட்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஜீவனை மறுபடியும் அடையும்படி கொடுக்கிறதுக்கும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. ஒருவேளை உன் ஜீவன், ஆண்டவரே மறுபடியும் எனக்கு ஜீவன் எனக்கு வேணும் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். இந்த அதிகாரம் இயேசுவிடத்தில், என் பிள்ளை மரித்து போனதே ஆண்டவரே என்று சொல்லி என் பிள்ளைக்கு திரும்ப ஜீவனை தாரம் சொல்லி கேட்க முடியுது. அது இயேசுவை நோக்கி கொண்டு, ஒருவேளை அவர் ஜீவனை கொடுக்கணும்னு வச்சுருந்தா நிச்சயமாக தரும். அந்த அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. நிறைய பேர் அதெல்லாம் என்ன அந்த சொல்வான், என்ன ஒரு பழமொழி தமிழில் சொல்ல, அது எமன்ட்ட இருக்கு. அப்படி எமனுக்கு இதெல்லாம் கிடையாது. எமனுக்கு எமனை உயிரை எடுக்க தான் முடியும், உயிரை கொடுக்க முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரை எடுக்கவும் உயிரை கொடுக்கவும் முடியும். அவர் தன்னை ஜீவனை மறுபடியும் அடைந்து தன் உயிரை ஜீவனை கொடுத்தார். என்ன மறுபடியும் ஜீவனை என்ன பண்ணார்? ஜீவனை விட்டார், மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த ஜீவனை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அவர் சகல அதிகாரப்பட்டவர். ஆண்டவரே, அதனால தான் லோத்துகிட்ட சொல்லுகிறார், லோத்து மனைவிட்டேன் ஜீவன் தப்பித்து போ அப்படிங்கிற. சோதம் குமார பட்டணம் அழிந்து கொண்டு அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஈரான் இஸ்ரவேல் பயங்கர சண்டை நடக்கிறது. ஜீவன் தப்புறது. யாரெல்லாம் இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறாரோ அந்த ஜீவன் தப்பு. அந்த ஜீவனை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு எத்தனையோ அங்கே அழிவு நடந்து கொண்டு இருக்கிறார். அதனால் இயேசு இடத்துல வரும்பொழுது ஒரு ஜீவன் தப்பும் செய்யும். ஒரு ஜீவனை எடுக்கிறதும் அவர் தான் கொடுக்குறார். உனக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டவர். உனக்காக கல்வாரியில் அவர் பட்ட பாடுகள், ஜீவனை கொடுத்து மறுபடியும் அவர் அந்த ஜீவனை அடையும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபைப்படுத்திருக்கிறார். அதே போல் உன் வாழ்க்கையும் மாறும். நீ இன்னைக்கு ஜீவன் அவருக்காக விட்டாயினார். ஒரு நாளில் அவர் அன்னை ஜீவனோடு எழுப்புவார். அவர் நேற்று மாறாத தேவன். அந்த அதிகாரம் அவருடைய கையில் இருக்கிறது. அதனால தேவ பிள்ளையை கண்கலங்கி இருக்கிற வேதனையோடு போராட்டத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, அவர்கிட்ட சகல அதிகாரம் இருக்கிறது. அவரிடத்துல வா, உன் ஜீவன் உன்னை கொடுக்கிறவர், ஜீவன் சகல அதிகாரம் கொடுத்தவர். அதனால் அவரை பின்பற்றி வா, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்களை முடிச்ச நல்ல ஆண்டவரே சோதரம் தாம் ஜீவனை விட முடியாது, மறுபடியும் அடைய முடியாது. ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் அதிகாரம் பெற்ற இயேசுவே சோதரம். இந்த நாள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனை நீர் ஜீவ தண்ணீர் ஊத்தாகி இருக்கிறீரப்பா. அநேருக்கு ஜீவ தண்ணீரை குடிப்பீரா. A lot of us I contact the name of Jesus. A lot in the name of
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளை மேல் வல்லமை இறங்கட்டே இயேசுவின் இயேசுவின் நாமத்தோட பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை எடுக்கிறவர். தன் உயிர் தன் ஜீவனை கொடுத்து அநேகருடைய ஜீவனை மீட்டறியது, அநேகரை மீட்க முடியாத உலகத்தில் கடந்து வந்தது அவர்தான் இயேசு. அவரை பின்பற்றுங்கள், அவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you. ஆமென்.